प्रातोर्भूतोऽस्मिराश्चिं ददातु मे योगेन्द्र ब्रह्मरन्ध्रै सकलगुणमयं श्रीहरेन्द्रं सुरज्ञा महागणदे महा प्रार्थनां पुष्पाञ्जलिं समर्पयामि। वैराग्याय नमः, ओं गं ऐश्वर्याय नमः, ओं गं पद्माय नमः, गंगाय नमः, वामदेवाय नमः, सत्यवदम्बिकाय नमः, हृदयाय वामिन्ये नमः, शिरसे नीलिन्ये नमः, शिखायै तत्पदादवेदो भग्नमरेतमः अदोनि समज्जमावह जीवनं चरितो दीपं दर्शयामि। भोगीपरसमायुक्तं नागमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी புறவிழாவின் முக்கிய அங்கமாக கங்கணதாரணம் என்று சொல்ல கூட்டிதாகி நமஹ அப்படின்னு அம்பாளுக்கு பேர். அம்பாளுக்கு இருக்கிற எல்லா ஆபரணங்களும் ஒவ்வொரு தெய்வங்கள் அந்த ஆபரணத்துல இருக்கு. அதுல மதுரையில மீனாட்சியாக அம்பிகை பிறந்து எம்பெருமானை பார்த்த மகன்களின் வடிவாக இங்கே அஷ்டநாத சுரூபியாக எல்லா ஜீவராசிகளுடைய ஜீவ வித்து அதெல்லாம் நித்திய கன்னியாக மக்களெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி மீனாட்சியாக அம்பிகை அவதரிக்கும் பொழுது மாறுவாள். அன்று வரை ஒரு ஆணுக்குண்டான அனைத்து வீர தீரன் செல்கிறார்கள். அங்க கைலாயத்திலே எம்பெருமானை நேருக்கு நேராக அந்த யுத்த களத்தில் அந்த பரமேஸ்வரனை அம்பிகை பார்த்த அற்புதமான திருநாள். பரமேஸ்வரனுடைய தீட்சண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த கிருபாகடாக்க அருட்பார்வை அம்பிகையின் மீது விழுந்த தினம். அதுதான் அந்த ஆடிப்பூரத்தினுடைய மொழி தடுமாறும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லா ஒவ்வொரு ஆண்டும் கீழே கருங்கல் தனியா இருக்கனால பிள்ளைகள் எல்லாம் காலில் நிறைய வீழ்ச்சிக்கிறாங்க. மாநிலத்திலே புகழ்பெற்ற திருத்தலமாகிய திருக்காஞ்சி திருத்தலத்தில் இன்றைய தினம் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. வளையல் சாத்துகின்ற நிகழ்ச்சி 1 லட்சம் வளையல் காமாட்சி அம்மனுக்கு சாத்துகின்ற அற்புத நிகழ்வு நடைபெற்றது. திருவாடிப்பூரம் என்பது வைஷ்ணவத்திலே ஆண்டாள் பிறந்த தினமாகவும் சைவத்திலே மீனாட்சி அம்பிகை புஷ்பவதியான தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த அம்பிகை புஷ்பவதியான இந்த நாளிலே அம்பிகைக்கு உண்டான மங்கள வஸ்திரங்கள் மங்கள வஸ்துக்களாகிய மஞ்சள், குங்குமம், வளையல், சரடு மற்றும் மருதாணி போன்ற சௌபாகிய திரவங்கள் எல்லாம் அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்து
அம்பிகை வழிபாடு செய்கிறார்கள். இதனால மக்களுக்கு குழந்தை பேரு, திருமண பாக்கியம் இவரெல்லாம் கிடைக்கப் பெறுகின்றது. குறிப்பாக நமது ஆலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அம்பிகையினுடைய மடியிலே கட்டக்கூடிய முளைப்பயிறு பிரசாதமாக பெறுகின்ற பக்தர்கள் எல்லாம் அடுத்த ஆண்டிற்குள்ளாக குழந்தை பேறு பெற்று குழந்தையோடு வந்து தரிசனம் செய்கின்ற அற்புதமான அருளினை காமாட்சி அம்மன் அருளி கொண்டிருக்கிறார்கள். ஆடிப்பூர நன்னாள், அம்பிகை புஷ்பவதியான நாள். ஒரு பெண் புஷ்பவதியான அன்று அவளுக்கு வளையல் சாற்றி மஞ்சள் குங்குமங்கள் இட்டு இவைகளெல்லாம் அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்வது மிக சிறப்பு. அந்த வளையல் சாற்றுகின்ற நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம், குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கின்றது. அந்த குழந்தை பாக்கியத்திற்காக திருமணத்தை வேண்டிக் கொண்ட அன்பர்கள் லட்சக்கணக்கான வளையல்களை வாங்கி கொடுத்து காமாட்சியினுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.